வணக்கம். முத்து மீனாவும் பணம் புரட்ட கொஞ்சம் லேட் ஆயிடுது. அதனால் பணத்தை 10,00,000 கட்ட முடியல. அந்த நேரம் தவறி போச்சு. இப்படி இருக்கும்போது சிந்தாமணி எப்படியாவது அந்த வீடை கைப்பற்றி ஆகணும் அப்படின்னு நினைக்காங்க. அப்போது ஃபைனான்ஸ்கிட்ட சொல்கிறாங்க, இன்னும் ஏலம் விட வேலையை பாரு, அந்த வீடை நானே எடுக்கிற மாதிரி பார்க்குறேன், உனக்கு வர வேண்டிய பணம் வந்துடும் அப்படிங்கிறாங்க. சிந்தாமணியம்மா, எண்ணி எதுலையாவது கோர்த்து விட்டுறாதாங்க, அப்படி கோர்த்து விட்டிங்கன்னா நான் உங்களை போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாங்க. இப்போ பாரு ஃபைனான்சியரை, நீ போட்டு கொடுக்க வேண்டாம், நானும் போட்டு கொடுக்க வேண்டாம், நம்ம ரொம்ப நாளாக பழக்கத்தில் இருக்கோம். நான் உனக்கு தேவைப்படுவேன், நீ எனக்கு தேவைப்படுவேன், சரியா? இந்த வீடை மட்டும் ஏலம் விடுற வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. சரி சிந்தாமணியம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே அந்த தகவல் கிருஷ்ணராவுக்கு தெரிய வருது. கிருஷ்ணராவுக்கு தெரிய வந்த உடனே மத்தியரசர்கள் சொல்லிட்டாங்க, எப்படியாவது அந்த வீடை ஏலத்துலேருந்து நிப்பாட்டணும், என்ன பண்ணுறது, நீங்கள் ஏலத்தில் கலந்துக்கிட்டதில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இதை கேட்ட உடனே எல்லோரும் முழிக்கிறாங்க. என்னங்க, நாங்கள் 10,00,000 கொடுத்தோன்னே அந்த வீடு ஏழாம் போதில் நிப்பாட்டிடுவீங்க, வச்சுருவீங்கன்னு சொன்னீங்க. அப்படிங்கும்போது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த 10,00,000 இப்போ நான் அவங்கள்ட்ட தந்துடுறேன். ஆனால் ஏழாம் போகிறது எப்படி நிப்பாட்டுவீங்க, மொத்த தொகை இருந்தால் தானே நிப்பாட்ட முடியும் அப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே வீட்டில் எல்லாருக்கும் என்ன செய்யணே தெரியல. அப்போது மனோஜை கூப்பிட்டு அண்ணாமலை பேசுகிறாங்க. இப்போ பாருடா, என் ஒட்டுமொத்த காசையும் கொடுத்து தான் நீ கடை வச்சேன். இப்போ நம்ம வீடே போகிற மாதிரி இருக்குது. கடை போனால் உனக்கு மட்டும்தான் அது சங்கடம், ஆனால் வீடு போச்சுன்னா நம்ம எல்லாத்துக்கும் சங்கடம்டா. உங்கள் அம்மாவுடைய கௌரவம் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறதா அந்த வீட்டை தான். அந்த வீடு போயிடுச்சு நல்லா இருக்காது. அப்படிங்கும்போது எப்பா, யார் எப்படி போனாலும் எனக்கு அவ்வளோ கிடையாது, எனக்கு என் கடை தான் முக்கியம். என் கடையை வச்சு எதுவும் கேட்காதீங்க, வைக்காதங்க அப்படின்றாங்க. உடனே அண்ணாமலை ஒரு மாதிரி வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ முத்து கேட்குறாரு, என்னப்பா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைடா, எப்படியாவது அந்த வீடை நம்ம பேரில் எடுத்துடலாம். உங்கள் அம்மா என் வீடுன்ட்டு கிடப்பாள, அந்த வீடை எப்படியாவது எடுத்துடலான்னு சொல்லி மனோஜ்கிட்ட போய் கேட்டேன். மனோஜ் கடையெல்லாம் கொடுக்க முடியாது, வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்படிங்கும்போது ஆமாப்பா, நானும் ரவியும் போய் பேசும்போது எப்படி தான் சொன்னான், ரவி உனக்கும் எனக்கும் சரி வராது, அதுபோக வீட்டில் பங்கு தர மாட்டேன்னு அப்பா சொல்கிறாரு, நீலாம் என்கிட்ட காசு கேட்காத, அப்படி எனக்கு பங்கு தருவேன்னு சொன்னீங்கன்னா நீனும் முத்து எழுதி கொடு அப்படின்ற மாதிரி பேசுகிறான்ப்பா, பேர்பட்டவன்ட்டு நம்ம கேட்கலாமாப்பா அப்படிங்கிறாங்க. என்ன சரினே தெரிலடா, இன்னும் அந்த வீடு அவ்வளோதான், எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப சங்கடப்படுவாங்கடா அப்படிங்கிறாங்க. இப்போ எக்காரணம் ஒன்றும் பாட்டிக்கு தெரியக்கூடாதுப்பா, நம்ம எப்படியாவது இந்த வீட்டை மீட்கிறதுக்கு வேலையை பார்க்கலாம்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அதுக்கு அண்ணாமலை சொல்லுதாங்க, அதுக்கு தான் வாய்ப்பே இருந்த மாதிரி தெரியலையடா, நம்மக்கிட்ட இவ்வளோ பணம் எங்கே இருக்குது, இப்போதைக்கு வேறு ஒன்றுமே செய்ய முடியாது. மீனா சங்கடப்பட்டு உருட்டிடுவான் பரட்டிடுவான்ட்டு கிடக்கா, நீனும் கிடக்க, எப்படி முடியும்? உன் காரை முக்கி விற்றாலும் 10,00,000 தான் போகும், இதுக்கு மீதி உள்ள பணத்துக்கு என்ன பண்ணுவேன் அப்படிங்கும்போது, இல்லைப்பா எப்படியாவது பார்த்துக்கலாம்ப்பா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக சொல்லிவிட்டு முத்து போகிறாரு. முத்து மீனாவும் ரொம்ப சங்கடப்படுதாங்களா அந்த வீடை மீட்கிறதுக்கு நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே விஜயா ஒரே அழுதுகிட்டே இருக்காங்க. அதை பார்த்தா மீனா, அம்மா ஏன் சம்மந்தி அழுவுதீங்க அப்படிங்கிறாங்க. நான் அழும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே, என் வீடுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன், அந்த வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு மறுவாதியை நான் கொடுக்க மாட்டேன், இப்போ நம்ம வீட்டிலேருந்து இவங்க கிடக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி நினைப்பீங்களே அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை சம்மந்தி, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். என் மாமியார் கெத்தாக இருப்பாங்கன்னு மீனா சொல்லுவாங்க, அது மாதிரி என் சம்மந்தியும் கெத்தாக தான் இருக்குன்னு நான் நினைப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே இவர் சத்யா வீட்டு விட்டு வெளில போகிறாரு. போயிட்டு நம்ம போய் ஃபைனான்ஸ்கிட்ட போய் பணம் கேட்போம் அப்படின்னு சொல்லி ரேகா அப்பாட்ட போய் பணம் கேட்குறாரு. அவங்ககிட்ட ஏற்கனவே 10,00,000 கேட்டிருந்தேன், அதை எங்கள் அக்காவும் எங்கள் மாமாவும் பெற்று விட்டாங்கன்னு உங்கள்கிட்ட சொன்னேன். இப்போ எனக்கு ஒரு 40,00,000 வேணும் அப்படிங்கிறாங்க. என்னது 40,00,000 வேணுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. தம்பி, அவ்வளோ பெரிய தனம் தர முடியாது, அவ்வளோ பெரிய பணம் தரணும்னா நான் ரொம்ப யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சிந்தாமணிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. யார்? இந்த ஃபைனான்சியர். அந்த சத்யா பையன் 10,00,000 கேட்டான், மறுபடியும் வேணான்ட்டு போயிட்டான். இப்போ 40,00,000 வேணும்னு நிற்கான். அப்படிங்கும்போது சிந்தாமணி சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அவன் எதுக்கு வந்திருக்கான்னு நினைக்கிங்க, நான் ஒரு வீடை ஏலத்துக்கு கொடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். யார்? அந்த சத்யாவோட அக்கா வீடை. அந்த வீடு ஏலத்துலேருந்து நிப்பாட்டத்துக்கு தான் இவ்வளோ வேலையும் பார்க்கான், ஆனால் நான் விடவே மாட்டேன் அப்படிங்கும்போது சிந்தாமணி, இவ்வளோ நாள் நீ பண்ணது தப்புன்னு நான் சொன்னேன், இப்போ சொல்கிறேன், அந்த சத்யாவோட அக்கா வீட்டில் பண்ணத விஷயம் ரொம்ப சரி, ஒன்றுமே இல்லாமல் இருந்துக்கிட்டு நம்ம பொண்ணை விரும்புதான் வைக்கன்னு சொல்லி சுற்றிக்கிட்டு எவ்வளோ சங்கடப்பட்டு தான் வைக்கான்னு சொல்லி என் மச்சான் சொன்னாங்கன்னா வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இங்கே நம்மக்கிட்ட டக்காலிட்டி பண்ணால் நம்ம விடணுமா அப்படிங்கிற. ஆமாங்க, அந்த சத்யாவுக்கும் சத்யா குடும்பத்துக்கு மட்டும் இறக்கப்பட்டுறாங்க அப்படிங்கிறேன். அதெல்லாம் பட மாட்டேன், இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா
உனக்கு 40 லட்சம் நான் தர தயாராக இருக்கேன். ஆனால் அந்த 40 லட்சத்துக்கு நீ என்ன செய்வ அப்படிங்கிறாங்க. சார் என் ஆயுசுக்கு உங்கள்கிட்ட வேலை பார்த்து நான் கழிச்சிடுறேன், எனக்கு சம்பளமே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு தம்பி, நீ ஆயுசுக்கு வேலை பார்த்தாலும் 40 லட்ச ரூபாய் என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது தம்பி. நீங்கள் எங்கே கொடுக்க போகிறீங்க? நான் ஒரு நல்ல ஒரு யோசனை சொல்கிறேன், அது உன்னால் ஈஸியாக முடியும், நீ செய்வியா அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் என்ன சொன்னாலும் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே இல்லை தம்பி, என் பொண்ணை நீ ரொம்ப சின்சியராக விரும்புகிறியோ அப்படிங்கிறாங்க. உடனே சத்யா திருதுன்னு முழிக்காரு. உடனே என்னப்பா என்ன சரியாக சொல்லிட்டேனா அப்படிங்கிறாங்க. இல்லை சார் அது வந்து சார் இது வந்து சார் இங்கே பாருப்பா, நான் சொல்கிறது மட்டும் நீ கேளு. என் பொண்ணு ரேகாவை நீ விரும்புகிற, ரேகாவை உன்னை விரும்புகிறா. ஒரே பொண்ணு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம். என்ன சிந்தாமணி தான் வந்து ரேகாவோட அம்மா அப்படிங்கிற விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறாங்க. எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாங்க. இந்த விஷயம் உங்கள் வீட்டுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கெலாம் தெரியாது, ரேகா வந்து சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்கா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ஃபைனான்சியரு, சரி ரைட்டு 40 லட்ச ரூபா தாரேன், என்ன நாளைக்கு வா அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை சார் நாளைக்கு கண்டிப்பாக தேவைப்படுது, நாளைக்கு காலையில் எங்கள் அக்கா விட்ட ஏலம் ஓடுறதுக்கு வெளியே பார்ப்பாங்க, அவங்களுக்கு போகிறதுக்கு வேறு இடம் இல்லை சார், அதனால் காலையிலே கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. என் மோளுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி எழுதி ஒரு பேப்பரில் கொண்டு வா, என்ன ஆனால் வரையக்கூடாது, ரேகாக்கிட்டையும் உள்ளதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. ரொம்பவே அழுதுகிட்டு வீட்டை விட்டு வெளில போகிறாரு. மனசு கேட்கல, ரேகாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி எங்கள் அக்கா வீட்டில் ரொம்ப சங்கடத்தில் இருக்காங்க, அது காரணம் எல்லாமே உங்கள் அம்மா தான், உங்கள் அம்மா தான்ங்கிற விஷயம் எங்கள் வீட்டு யாருக்கும் தெரியாது, எங்கள் அக்காளுக்கு நான் ஏதாவது ஒரு வகையில் பண்ணி அந்த வீட்டை காப்பாற்றி கொடுக்கணும், எங்கள் அத்தை ரொம்ப சங்கடப்படுது, ரொம்ப கெத்தாக இருக்கும், எங்கள் வீட்டில் வந்து அழுது புலம்பிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா இந்த அளவுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா சத்யா, எங்கள் அப்பா அதை வச்சு கேம் ஆடுதாரா, நான் விடவே மாட்டேன், நான் உடனே கிளம்பி வரேன், இங்கே வேலை விஷயமா அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு இங்கே அனுப்புனாங்க வெளியூருக்கு, ஆனால் அங்கே வேலையே இல்லை, பேருக்கு தான் நாங்கள் இருந்தேன், இதுதான் காரணமாக நான் கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நேராக சத்யாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த இடத்துக்கு வாப்பணுன்னு சத்யாவும் போயிடுறாங்க. அப்போ எங்கள் அப்பாட்ட நான் வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டு நீ பணத்தை வாங்க போறியா அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னச்சுன்னே தெரில, அந்த மாதிரி செய்ய மாட்டேன், நானும் நீ உண்மையாக தான் விரும்பினேன், ஆனால் எங்கள் அக்கா வீட்டை திருப்புறதுக்கு ஒரு வழியும் தெரியலையே அப்படிங்கும்போது, இங்கே பாரு சத்யா, அதுக்கு ஒரு நல்ல வழி சொல்கிறேன், எங்கள் அம்மா எது பண்ணாலும் என் பேரில் தான் சொத்தை வாங்கும், அதை அசால்ட்டாக நான் என்ன செய்கிறேன், நான் வந்து உங்கள் மாமியாருக்கு நான் எழுதி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. உண்மையாக தான், ஒருவேளை வேறு யார் பேர்லையும் வாங்கினாங்கன்னா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரேகா சொல்கிறாங்க, இது வரைக்கும் நானும் எங்கள் அப்பாவும் பேசாமல் இருக்கும்போதும் சரி தான், நாங்கள் பேசும்போதும் சரி தான், எல்லா சொத்தையும் என் பேரில் தான் வாங்கும், ஏன்னா நான் ஒரே பொண்ணுங்கனால நான் வேறு யார்கிட்டையும் சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லும், அதனால் என் பேரில் தான் வாங்குவாங்க, அப்படி வாங்கலைன்னா அப்படிங்கிறாங்க. சத்யாங்க பாரு, வாங்கலைன்னா பார்த்துக்கலாம், அவங்க அக்காவை மட்டும் வர சொல்லு அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு சத்யா ஃபோன் பண்ணி அக்கா இந்த இடத்துக்கு வா அப்படிங்கிறாங்க. என்னடா சத்யா பணத்துக்கு உருட்டிட்டும் பட்டிட்டும் கிடக்கும், இப்போ வர சொல்லியிருக்கியே அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைக்கா ரேகா தான் ஒன்று பார்க்கணுன்னு சொன்னான் அப்படிங்கிறாங்க. என்ன ரேகா எப்படி இருக்க, வெளியூருக்கு போனான்னு சொல்லிட்டு சத்யா சொன்னான் அப்படிங்கிறாங்க. அக்கா அதெல்லாம் இருக்கட்டும், அந்த சிந்தாமணி ரொம்ப ஓவராக பண்ணுறாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அந்த சிந்தாமணி ஓவராக தான் பண்ணுறாங்க, என் மேலே உள்ள கோவத்தில் என் மாமியார் வீட்டை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அதுபோக அந்த வீடை பெரிய அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டி வைக்கணும்னு நினைக்காங்க, எப்படியாவது அந்த வீட்டை மீட்டுன்னு நினைக்கேன், ஒரு வழியும் தெரிய மாட்டாங்குது, என் வீட்டுக்காரர் நானும் சாப்பிட்டும் சாப்பிடாமல் அலையுதோம், எங்கள் சக்திக்கு அது முடியலை, அந்த பணம் பரட்ட முடியலை அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் ரேகா சொல்கிறாங்க, ஏக்கா அங்கே பாருங்கள், ஒரு ஆள் தக்காளிட்டி வேலை பார்க்குதுன்னா அந்த தக்காளிட்டி வழியே தான் போகணும், நீங்கள் எங்கள் அம்மா என்னெல்லாம் வேலை பார்த்தாங்க அதெல்லாம் புறந்தள்ளிட்டு நீங்கள் வந்து என்ன செஞ்சீங்க, தலைவரானீங்க, அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க. அக்கா எங்கள் அம்மா எல்லா சொத்தையும் என் பேரை தான் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. சரி உங்கள் அம்மா வாங்குறதுக்கும் சிந்தாமணிக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னோடனே, நான் சொல்லுவேன் தப்பாக நினச்சிக்காதீங்கக்கா, நான் சொல்ல போகிறத வச்சு என்னையும் சத்யாவையும் பிரிச்சிடாதீங்க அப்படிங்கிறாங்க. நான் ஏன் பிரிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. சிந்தாமணி தான் எங்கள் அம்மா, இதை சொன்னால் நீங்கள் ரொம்ப மனச்சங்கடப்படுவீங்கன்னு தான் நான் சொல்லலை அப்படின்னோடனே மீனா பயங்கர ஷாக், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அப்படிங்கிறாங்க. மீனா ஒரு மாதிரி டேய் சத்யா, ரேகா சொல்கிறதெல்லாம் உண்மையா, அந்த சிந்தாமணி தான் வந்து இவங்க அம்மாவா, இது உனக்கு முதல்லே தெரியுமா அப்படிங்கும்போது ஏக்கா எனக்கு முதல்லே தெரியும், நான் தான் வீட்டில் சொல்ல வேண்டாம் வைக்க வேண்டாம்னு சொன்னேன், ரேகா ரொம்ப நல்ல பிள்ளைக்கா அப்படிங்கும்போது அது பார்த்தாலே தெரியுதுடா, அதெல்லாம் சொல்லலை, நீ சிந்தாமணி மகளை தான் விரும்புகிறேன்னு சிந்தாமணிக்கு தெரியுமா அப்படிங்கும்போது அது தெரிலக்கா
ஆனால் அப்பாவுக்கு தெரியும் தான் நினைக்கிறேன். நாசுக்காக என்கிட்ட பேசினார். ரேகாவும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லு, உங்கள் மாமியார் வீட்டில் கடத்தப்புறம் நான் என்ன செஞ்சிட்றேன், அடைச்சிட்றேன், அதுக்குள்ளே பணத்தை தந்துடுறேன்னு சொன்னார் அப்படிங்கிறாங்க. ஓ இந்த மாதிரி வராங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு ரேகா, உங்கள் அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கல அப்படிங்கிறேன். ஏக்கா எங்கள் அம்மா ஏட்டிக்கு பூட்டி பண்ணி என்ன எல்லோரையும் ஆட்டையை போட்டு சொத்து சேர்க்குறது பூரா என் பேரில் தான் சேர்க்கு. எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. ஆனாலும் இப்படி பண்ணும்போது எனக்கு அதை சரி பண்ணதுக்கு ஒரு வழி வருது. உங்கள் மூலமாகவே நான் பண்ணிடலான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன் அப்படிங்கிறேன். ஆமாக்கா, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க வீட்டை ஏகப்பட்ட ஒரு வீட்டை வாங்கியிருக்காங்க, சங்கடப்படுத்தவங்க வீட்டெலாம். அந்த வீட்டை அவங்கவுங்களுக்கே கொடுத்துடலாம். அந்த லிஸ்ட்டை மட்டும் எடுங்கக்கா. உங்கள் மாமியார் விட கண்டிப்பாக என் பேரில் தான் வாங்குவாங்க. அதை அப்படியே நான் உங்கள் மாமியார் பேரில் எழுதி கொடுத்துருந்தேன் அப்படிங்கும்போது, ஏக்கா இது சரியாக வருமா அப்படிங்காக்கா. நீங்கள் எதுவுமே பண்ணலை. நீங்கள் இப்போ யார் யார் எங்கள் அம்மாவால் சங்கடப்பட்டுருக்காங்க, யார் யார் வீட்டில் எங்கள் அம்மா வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணுங்கக்கா, நம்ம பண்ணிடலாம்க்கா. அப்படி உங்கள் மாமியார் வீடை உங்களுக்கு வரலனாலும் அதுக்கு பதிலாக வேறு வீடு தந்துடுறேங்க்கா. என் பேரில் தான் ஏகப்பட்ட வீடு எங்கள் அம்மா எழுதி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மீனா ரொம்ப நன்றி, டேய் ரேகாவை போய் பத்திரமா வீட்டில் கொண்டு விட்டுவா அப்படிங்கிறாங்க. ரேகாவை இறக்கி கொண்டு வீட்டில் விட்டுட்டு சத்யா போகிறாரு. இப்போ ரேகா என்ன நீ சொல்லாமல் புரியாமல் வந்திருக்கீங்க என்ன அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு உங்களெல்லாம் பார்க்கணும் போல் இருந்துச்சு, அதான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி வந்தது நல்லது தான். சத்யா எப்படியும் பணம் கேட்க வருவான். இவ்வளோ மறைச்சி வச்சுக்கிட்டு பாரம்மா நீ விரும்புகிற அந்த பையன் பணத்துக்காக வந்து நிற்காம பாருன்னு சொல்லி விடலாம் அப்படின்னு நினைக்காங்க. இங்கே மறுநாளும் ஆகுது, சத்யா வரவே இல்லை. அங்கே ஏலத்துக்கு எல்லாம் ரெடி ஆகுது வீடு. யார் வீடு? விஜயா வீடு. இதை பார்க்கும்போது சிந்தாமணிக்கு பயங்கர சந்தோஷம். ஃபைனான்ஸர்கிட்ட சொல்லுவாங்க, ஃபைனான்ஸரை விஜயாவால் பணம் பரட்ட முடியல, இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்கக்கிட்ட இருக்க தகவலை புறம் வந்துடுச்சு. இப்போ வீடு எனக்காக போகுது. நான் வீட்டை வாங்கி ஒன்றுமில்லாமல் அதை தரிசாக்கி அதில் பல அடுக்குமாடி குடியிருப்பை கட்டி பயங்கரமாக வைக்க போகிறேன் அப்படி இப்படிங்கிறாங்க. சரி சிந்தாமணியம்மா ஜமாயிங்க, எனக்கு வர வேண்டிய பங்கை வர வச்சுருங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வந்துடும் ஃபைனான்ஸரை, உங்களுக்கு எவ்வளோ வரணுமோ அது வந்துடும் சரியா அப்படின்னுட்டு இருக்காங்க. அங்கே ஏழை நடக்கு. இங்கே அண்ணாமலை விஜய் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. நம்ம வீடு அவ்வளோதான் அப்படின்ட்டு ஏலத்தை சிந்தாமணி எடுத்துடுறாங்க. இவங்களால ஒன்றுமே பண்ண முடியல, ஏன்னா பணம் தான் பட்ட முடியலையா. ஆனால் மீனா மட்டும் ரொம்ப வைராக்கியமாக இருக்காங்க. இதை பார்த்துட்டு சிந்தாமணி சொல்கிறாங்க, என்ன மீனா வீடு போச்சா, இதை ஓவராக ஆடக்கூடாது. உங்களால் என்ன முடியுமோ அதான் செய்யணும். என்னமோ பெருசாக தலைவி ஆகிட்டேன், அப்படி செஞ்சிருவேன்னா மாமியார் வீட்டையே நான் பொசுக்குன்னு எடுத்துவிட்டேன். இப்போ உன்னால் என்ன செய்ய முடிஞ்சிச்சு, ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கும்போது, சிந்தாமணி நீ எந்த வழியில் குறுக்கு வழியில் போய் என்ன இவ்வளோ சொத்து பொத்து சம்பாத்தியம் பண்ணியோ அதே வழியில் என்ன உனக்கு ஒன்றுமில்லாமல் ஆக்கி உனக்கு வேண்டியவங்களை வச்சு என்ன பண்ணுற பாரு அப்படிங்கும்போது, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு காரில் ரொம்ப தோரணையாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போய் ஃபைனான்ஸில் வர சொல்லி அவருக்கு வர கொடுக்க வேண்டியதை கொடுக்காங்க. இங்கே அவங்க சிந்தாமணிக்கு வேண்டிய ஆளுக்கு போகிறான். பயங்கரமாக சாப்பாடு சௌரியம், பயங்கரமாக பார்ட்டி நடக்கு. அதை பார்த்தா சிந்தாமணிக்கு பயங்கர சந்தோஷம். அவர் தம்பி பேசுகிறார், ஏக்கா சாதிச்சு புட்டியாக்கா, அந்த மீனாலாம் ஒரு ஆள், முத்து மீனாலாம் ஒரு ஆளுன்னு நீ காமிச்சு புட்டியாக்கா அப்படிங்கிறாங்க. டேய் அவங்களாம் இப்போ வந்தவங்கடா, நான் 30 வருஷமாக தொழில் பண்ணுறேன், என்ன எனக்கு ஒத்து வராதுன்னா எதனாலும் எப்படி வேணாலும் பண்ணுவேன். என் வீட்டுக்காரர் என் பேச்சை கேட்க மாட்டாதான், போயா அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக இருந்து சம்பாத்தியம் பண்ணல, என் பிள்ளை பேரில் எல்லாத்தையும் இது பண்ணலை. இப்போ கூட வீடை ரேகா பேரில் தான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படியாக்கா எல்லா சக்தி ரேகா பேரில் தான் இருக்கா, சூப்பர்க்கா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே ரேகாவுக்கு தெரிய வந்துடுது, வீடு நம்ம பேரில் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது யார் பேரில் வாங்குதாங்கன்னு தெரியுது தான் மீனா அங்கே போயிருக்காங்க. இங்கே ரேகாட்ட சொல்லிடுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா அப்படிங்கும்போது மீனா ஃபோன் அடிக்காங்க ரேகாவுக்கு. ரேகா யாரெல்லாம் அவங்க அம்மாவால் பாய்ச்சிருக்காங்களோ அவங்களுடைய லிஸ்ட்டு பூரா வச்சுருக்கேன் வா அப்படிங்கிறாங்க. ஒரு இடத்துல கொடுக்காங்க. ஓ இவ்வளோ பேரில் இது இருக்கா, அவங்கள பூரா பார்க்கணுமாக்கா அப்படிங்கிறாங்க. எல்லாரையும் மீனா சந்திக்க வைக்காங்க ரேகாவை. இது சிந்தாமணியோட மக தான், சிந்தாமணியோட மகளே உங்கள்கிட்ட வீட்டு தான் இருந்துருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசும்போது, மீனா ரொம்ப நன்றி, எத்தனை பேராக தலைவியாக வந்தாங்க, ஒன்றுமே யாருக்கும் செய்யலை, ஆனால் நீ இப்படி சரியே ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் இந்த ரேகா தான் பண்ணுறா அப்படிங்கும்போது, இல்லைக்கா உங்களை ஏமாற்றி எங்கள் அம்மா வாங்கையில் வீடை வாங்கையில் நானும் அதே மாதிரி பண்ணி கொடுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. அப்போது மீனா மறுநாள் எல்லாத்தையுமே அவங்கவுங்க பேரில் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. முத்தையும் வர சொல்லியிருக்காங்க, விஜயாவும் வர சொல்லியிருக்காங்க. விஜயா சரியான கடுப்பில் இருக்காங்க. ஏங்க இந்த மீனா சொன்னால் இங்கே எதுக்கு எப்படிங்க என்ன நிற்கணும், வீடு நம்மளுக்கே வரப்போகுதுன்னு சொல்கிறா மீனா. வீடு எப்படிங்க வரும், சிந்தாமணி எப்படி தரப்போகிறா,
அவள் 40 லட்சம் கொடுத்து வாங்கியிருக்கு, அப்படி தருவா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை, பொறு விஜயா, மீனா வந்து சொல்லியிருக்கானா அதில் ஒரு கதை இருக்கும் அப்படிங்கிறாங்க. இங்கே ரேகா வராங்க. ரேகாவை பார்த்தோன்னா இது சிந்தாமணி மோகன்லா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா முழிக்கிறாங்க. ஏய் விஜயா, என்ன இந்த சிந்தாமணி மோகன் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்காங்க. இது எனக்கு என்ன தெரியும் அப்படின்னுட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலையை கூப்பிட்டு மீனா சொல்கிறாங்க, மாமா இதுதான் ரேகா, இது சிந்தாமணியோட மக தான். எல்லா சொத்தையுமே ரேகா பேரில் தான் அவங்க அம்மா என்னெல்லாமோ பண்ணி வாங்கியிருக்கு. இந்த சிந்தாமணியால் யார் யாரெல்லாம் வந்து தேவையில்லாமல் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாமே இந்த ரேகா அவங்கவுங்க வீட்டை அவங்கவுங்களுக்கே கொடுக்க போகிறா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலை, என்னம்மா சொல்கிற அப்படிங்க. ஆமாம் மாமா, அந்த பிள்ளைக்கு ரொம்ப நல்ல மனசு அப்படிங்கும்போது ரேகா சொல்கிறாங்க, அதுக்காக மட்டும் இல்லை மீனாக்கா, நீங்கள் கஷ்டப்பட்டவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிங்க, உங்களோட நான் ஒத்தோசையாக இருக்குன்னு சொல்லி தான் இது பண்ணுறேன், வாங்க எல்லாருக்கும் எழுதி கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. எல்லார் வீட்டையும் அவங்கவுங்க பேரில் எழுதி கொடுத்துட்றாங்க. இந்த விஷயம் சிந்தாமணிக்கு தெரிய வருது. தெரிய வந்தோன்னா சிந்தாமணி பயங்கரமாக அலறுதாங்க. 30 வருஷமாக நான் வந்து எவ்வளவு சங்கடப்பட்டு ஆட்டையை போட்டு ஒருத்தங்கிட்டையும் இல்லாதையும் பொல்லாதையும் பேசி வீடை வாங்கி வச்சுருந்தா ரேகா வாங்கிடுவாளா? ரேகா வந்து அந்த வீடை எல்லோரும் எழுதி கொடுத்துருவாளா? இந்த மீனை அப்படி பண்ணிவிட்டாளா அப்படின்னு சொல்லி மீனா அப்படின்னு சொல்லி இங்கே விஜயா வீட்டில் வந்து அலறுதாங்க. இதை கேட்ட பார்வதி, என்ன குத்துதா குடையுதா, இப்போ பண்ணுமே எல்லாம் பண்ணுமே, எல்லார் வீட்டையும் ஆட்டை போடும் போது உனக்கு ஒன்றும் தெரியல, அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, காலமாக இருந்துச்சு. இப்போ அவங்கவுங்க வீட்டை அவங்கவுங்களுக்கு போகிற மாதிரி என் மருமவை பண்ணிவிட்டான். என் மருமவை பண்ணிட்டாங்கிறத விட உன் மவா ரொம்ப சூப்பராக பண்ணிட்டான். இன்னொன்றும் கேள்விப்பட்டேன், நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அது எனக்கு இப்போ தான் தெரிய வந்திருக்கு. ஒன்றும் இல்லாதவன் தான் வந்து உன் மகளை கல்யாணம் பண்ணுவான் போவான்னு நான் சொன்னேன். அது நடக்க தான் போகுது. மீனா தம்பி ஒன்றுமே இல்லாதவன் தான், வாடகை வீட்டில் இருக்கிறவன் தான். அவன் பாரு, யார் எப்படி போனாலும் அவன் கல்யாணம் முடிக்க போகிறான் அப்படிங்கிறாங்க. ஏய், அது மட்டும் நடக்கவே நடக்காது இந்த சிந்தாமணி இருக்க வரைக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், இப்போவும் அப்படி தான் சொன்னேன். என் வீட்டை ஏலத்துக்கு எடுத்துகிட்டு போயில என்ன சொன்னேன், பெருசாக பில்டப் பண்ணிட்டு போனேன். இப்போ அந்த வீடு எங்களுக்கு வந்துருச்சுல, அது மாதிரி பாரு, என் மருமகனும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. நீ அவளை மருமகளாகவே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறோம். இது வரைக்கும் சொன்னது கிடையாது தான். என் வீடு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த வீடை வர வச்சுட்டான் என் மருமக மீனா. இன்னும் நான் மாமியாராக தான் இருந்தாகணும், அவள் மருமகளாக தான் இருந்தாகணும், பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே ரொம்ப கடுப்பில் கிளம்பி போகிறாங்க. ஏ மீனா அப்படிங்க அத்தை அப்படிங்கிறாங்க. இப்போ பாரு, உன் தம்பிக்கும் அந்த சிந்தாமணி மோனுக்கும் எப்படியாவது கல்யாணம் பண்ணி ஆகணும், என் தலைமையில் தான் நடக்கணும் அப்படிங்கிறாங்க. சரித்த அப்படிங்கிறாங்க. இங்கே மீனா வீட்டில் எல்லாம் பேசி ரெடி பண்ணுதாங்க. மீனா வீட்டில் ரொம்ப சம்மதமாக கொடுத்துட்றாங்க. அங்கே ஃபைனான்சியர் இன்னும் ரேகாங்க தான் சரி வராதுன்னு சொல்லி ரேகா வெளியூருக்கு அனுப்பணுங்க. ரேகா போகவே மாட்டுறாங்க. அப்போ நீ இங்கே இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லி சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி, சிந்தாமணி ரேகா வந்து இங்கே இருந்தான்னா கண்டிப்பாக வந்து அந்த சத்யாபையில் கல்யாணம் முடிச்சுக்குவான், நீ எங்கேயா கொண்டு வை அப்படிங்கிறாங்க. ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவுக்கு வேண்டாதாள் யாருன்னு பார்க்காங்க சிந்தாமணி. அப்போ அந்த சிட்டி தான் வேண்டாதாள்னு சொல்லி சிட்டிக்கு ஃபோன் பண்ணி, சிட்டி இந்த மாதிரி அம்மாவா ஒரு 10 நாளைக்கு நீ சொல்லுற இடத்துல இருக்கட்டும், உனக்கு எவ்வளோ பரவாயில்ல அந்த ரமணை தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. கேட்கா, எனக்கு அந்த முத்துவுக்கும் அந்த சத்யாவுக்கும் ஆகாது, நீங்கள் அவங்களுக்கு பயந்துபட்டு இப்படி பண்ணுதீங்க, நான் வந்து உங்களுக்காக பண்ணுறோம்க்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே ரேகாவை கூட்டிக் கொண்டு ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. அப்போ ரேகாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்காங்க. சத்யா ஃபோனே எடுக்கலை. ஃபைனான்சியர் வீட்டில் போகிறாங்க. ஃபைனான்சியர் கேட்காங்க, ஏமா எங்கே போனான்னு தெரியாதுங்காங்க. சிந்தாமணி வீட்டுக்கு போகிறாங்க, எனக்கு தெரியலங்காங்க. இப்படியே போது சத்யா வந்து வீட்டில் அழுகுதார். அப்போ மீனா வந்து, டேய் எதுக்கும் கவலைப்படாடா, கண்டிப்பாக வந்து ரேகா வந்துடுவா அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. அப்போ சீத்தாட்ட போய் சொல்கிறாங்க, வீட்டுக்கார்ட்ட சொல்லி ரேகா எங்கே இருக்கான்னு பார்க்கணும் வைக்கணும் வராங்க. அப்போ அவரால் முடிஞ்சது எல்லாம் பண்ணி பார்க்காரு, எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அப்போ சத்யாவுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஆள் ஃபோன் பண்ணுவார். இந்த மாதிரி, டே சத்யா, நீ நல்லா இருக்கணும்டா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், ஆனால் சிட்டி இன்னுமே வந்து உன் மேலே கடுப்பில் தான் இருக்கான், உங்கள் குடும்பத்தில் கடுப்பில் தான் இருக்காப்புல, நீ கல்யாணம் பண்ண போகிற பொண்ணை இவர் தான் வச்சுருக்குறாப்புல, அப்படி என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் சொல்கிறாங்க. சொன்னோன்னா அருணுக்கிட்ட இந்த தகவல் சொல்லி அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே சிட்டி யாரையும் நான் விட வைக்க மாட்டாங்கிறாரு. உடனே முத்துக்கு சரியான கோபம் வருது. அருண் சொல்கிறாரு, ஒழுங்கு மரியாதை கூட இல்லை, நீ உள்ளே போயிடுவோம் அப்படிங்க. நான் பார்த்துக்கிட்டேன், என்ன வந்தாலும் பார்த்துக்கிட்டேன், இந்த முத்துக்காக தான் நீ வந்திருக்கியா, உனக்கு முத்துக்கு ஆகாதில்லை அப்படிங்கும்போது, எனக்கு ஆகுதோ ஆகலையோ, சத்யா என் மாப்பிள்ளை கல்யாணம் முடிக்க ஒரு பொண்ணு இங்கே இருக்குது, ஒழுங்கு மரியாதை கொடு அப்படிங்கிறேன், விட முடியாது அப்படிங்கிறேன். அந்த ஆளை முத்தும் அருணும் சேர்ந்துக்கிட்டு சிட்டியை போட்டு வலுவலுன்னு வலுத்து தேவை கூட்டி போய் கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாங்க. கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இவங்க எல்லோரும் சேர்ந்து சிந்தாமணி வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு
பார்க்குறாங்க. அங்கே சிந்தாமணிக்கு சரியான கடுப்பு. அவங்க வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி வர வச்சுடுறாங்க. டேய் சத்யா இப்படி பண்ணிட்டியாடா அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி உங்கள் விருப்பத்தோடு உங்கள் வீட்டம்மா விருப்பத்தோடு தான் ரேகா கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னான். ஆனால் நீங்கள் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஒன்றா நீங்கள் சேர்த்து வைக்க மாட்டேன்னு சொல்லி எங்கள் 2 பேருக்குமே தெரிஞ்சிருச்சு. அதை நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்கள் அக்காவும் எங்கள் மாமாவும் சப்போர்ட்டாக இருக்காங்க. நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே சிட்டிக்கு கால் பண்ணுறாங்க. சிட்டி உன்னை நம்பி தானே நான் அனுப்பிட வச்சேன் அப்படி இப்படிங்கிறாங்க. ஏன் கேட்குறீங்க? அந்த அருண் நீ கூட்டிகிட்டு உள்ளே வச்சு விட்டான். இப்போ நான் உள்ளே தான் இருந்து பேசிகிட்டு இருக்கேன். எப்படியாவது நீ வெளியே இருக்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. வெளியே எடுக்குவா அப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே ரேகாவை கூட்டி கொண்டு இங்கே மீனா அம்மா வீட்டில் வச்சுருந்தாங்க. இங்கே விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். சரி ரைட்டு, அந்த சிந்தாமணி ரொம்ப ஓவராக பண்ணா, இப்போ அவளையே நம்ம வந்து அலற விட்டாச்சுல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மறுநாள் பார்வதியை கூப்பிட்டு போய் சிந்தாமணி வீட்டில் சிந்தாமணிக்கு மாலையை போடுறாங்க. ரொம்ப சாதிச்சு விட்டேன், அதான் மாலை போட வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஏய் விஜயா அப்படி என்னடி விஜயான்னுட்டு இருக்க? மாஸ்டர் விஜயான்னு சொல்லிடி. என் மோனை பார்த்தல, என் மருமகளை பார்த்தல, நீ ஏமாற்றி வாங்க நினச்ச வீட்டையும் வாங்கி விட்டாங்க. உன் மோளுக்கு தான் சொத்து சேர்க்கேன், உன் மோளுக்கு தான் சொத்து சேர்க்கன்னு சொல்லி பீத்திக்கிட்டு இருப்பேன். உன் மோளையும் ஒன்றுமில்லாத வீட்டில் கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்னும் வந்து அந்த மீனா அம்மா தான் உன் சம்மந்தி என்ன சரியா? ரொம்ப ஓவராக ஆட்டம் போடாத, உன் ஆட்டம் இதோட முடிஞ்சது. இந்த விஜய் ஆட்டத்தை இன்னும் நீ பார்க்க போகிற அப்படிங்க. ஏ விஜயா இங்கே பாரு, ஏ விஜயா இல்லை அப்படின்ட்டு கிளம்பி போகிறாங்க. இங்கே பார்வதி சொல்லுதாங்க, சிந்தாமணி இன்னும் ரொம்ப கோபமாக இருக்கேன்னு என்ன பண்ண போகிறாலும் தெரியல, விஜயா நீ ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, எது பண்ணாலும் என் மருமகனும் பார்த்துக்கூடாவா அப்படிங்கிறாங்க. என்ன விஜயா மீனாவை ஒவ்வொரு வாட்டியும் வீட்டு வேலைக்காரியுமே இப்போ மருமவங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவள் தான் நான் சங்கடப்படும் போது வீட்டில் கொண்டு போய் ஒரு வாய் சோறை கொடுத்து நீ ஆளாக்குனா, அதுபோக என் வீடு என்னை விட்டு போயிருமோன்னு நினைக்கும் போது எப்படியோ அவன் மூலமாக அந்த வீடு எனக்கு வந்துருச்சு. அந்த ரேகா பிள்ளைக்கு இவ்வளோ சொத்து இருந்திருக்கு. அது அப்படியே நான் ஏசுக்கா பேசி அந்த பிள்ளைகிட்ட வைக்கிறதுக்கெல்லாம் வந்து மீனா தேவையில்லாமல் நான் நல்லது செய்தேன்னு சொல்லிவிட்டு யாரெல்லாம் அந்த சிந்தாமணியால் பொண்ணுமெல்லாம் ஆனாங்களோ அவங்ககிட்டலாம் அந்த வீடை கொடுத்துருக்கா. நான் மட்டும் மீனா இடத்துல இருந்தாலும் அவளை சுற்றி நான் வாங்கியிருப்பேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பார்வை சொல்லுதாங்க, பாவம் புத்தியும் மீனா புத்தியும் ஒன்றா, எதை குளிப்பாட்டி இதில் வச்சாலும் அது பண்ணுது வேலையை தானே பண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே எல்லோரும் மீனாவுக்கு பாராட்டு விழா ஏற்பாடு பண்ணுறாங்க. ஏன்னா சங்கடப்படுறவங்களுடைய மனநிலையாக இருந்து ஒரு தலைவியாக இருந்து நீ செயல்படுத, எங்கள் வீட்டில் எங்களுக்கு திரும்பி கிடைக்குன்னு நினைக்கல, நான் இப்படிலாம் பண்ணியிருக்கேன், நீ பாராட்டி ஆகணும்னு சொல்லி பாராட்டு விழா வச்சு அது பேப்பர்லேருந்து எல்லாமே டிவிலேருந்து எல்லாம் வருது. இதை பார்த்த சிந்தாமணிக்கு மேலும் மேலும் வைக்காகுது. இவ்வளோ சொத்தும் போய் மீனாவுக்கு இவ்வளோ புகழும் ஆகுத அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரி ரைட்டு, இதுக்கு ஒரே வழி இந்த வழி தான், இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்காங்க. உனக்கு வந்து இருக்க நிம்மதி எனக்கு எடுத்தால் நீ சரி வந்துடலாம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு இருக்கிற 2 காரு 2 வேனையும் சிட்டியோடைய முன்னாள் ஃப்ரெண்டை வச்சு அதை நைஸாக அதை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. முத்து மீனாவும் வண்டியை காங்களே அங்கங்கே தேடி அலைகிறாங்க. ஸ்டேஷனுக்கு போகிறாங்க, எங்கே போச்சு அது போச்சுன்னே தெரில. முத்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்கட்டெலாம் கேட்காங்க, இந்த வண்டி நம்பரு எங்கேயும் பார்த்தா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியில் உள்ள பேர் பார்ட்ஸ் எல்லாம் பிரித்து எக்கக்கா பிரித்து பழைய இரும்பு கடையில் கொண்டு கொடுத்துருந்தாங்க. இங்கே அந்த தகவல் வந்து முத்துக்கு வருது. யார் கொண்டு கொடுத்தா வச்சாங்கும் போது சிந்தாமணின்னு தெரிஞ்சிருது. சிந்தாமணின்னு தெரிஞ்சோன்னே அதை ஸ்டேஷனில் கொண்டு ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்து அந்த வண்டியெல்லாம் மறுபடியும் ஒன்றா சேர்த்துருந்தாங்க. சேர்த்துட்டு சிந்தாமணிட்டு சொல்லுதாங்க, இங்கே பாரு, நல்ல வழியில் போனால் நல்லதே கிடைக்கும், என்ன கெட்ட வழியில் போனால் கெட்டது தான் நடக்கும், அதான் நீ உள்ளே இருக்க, இனிமேல் அந்த திருந்த வழியை பாரு அப்படின்ட்டு போகிறாங்க. பின்னாடி வந்து மீனா சொல்கிறாங்க, என்னை வந்து ஏதாவது வகையில் குடைச்சல் கொடுத்து என்ன அப்படியே நிப்பாட்டலாம் நீ நினைக்க, அது ஒரு காலம் நடக்காது. உன் ஃப்ரெண்டு சிட்டி உள்ளே இருக்காப்புல, முன்னாடி நீனும் போயிட்ட, 2 பேரும் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா போகிறாங்க. மீனா மேலே சரியான கடுப்பு. மீனா வந்து நடந்ததை சொல்கிறாங்க, சிந்தாமணி உள்ளே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சிந்தாமணி பார்க்க விஜயா போகிறாங்க. ஸ்டேஷனில் யார் மணி அப்படிங்கும்போது அந்த சிந்தாமணிக்கு வேண்டியால் தான் நான் போய் பார்த்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, சிந்தாமணி வந்த இடத்துலேருந்தே போயிட்டியா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நல்லாரு, நீ வரும்போது உன் வீடு இருக்காது, அந்த வீடையும் யாராவது எடுத்துகிட்டு வாங்க பாரு அப்படின்ட்டு போகிறாங்க. விஜயா, உன்னையும் குடும்பத்தையும் மக்களையும் நான் உடைய மாட்டேன் பாரு, உன் வீட்டை மறுபடியும் நான் எடுத்தே காட்டுதேன் அப்படிங்கிறாங்க. பாரு என்ன வேணாலும் பண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஊர்லேருந்து பாட்டி வராங்க. பாட்டிக்கிட்ட ஒரு செய்தியும் சொல்லலை. ஏன்னே எல்லோரும் எனக்கு ஃபோனே பண்ணல, கொஞ்சம் நாளாக வைக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்கும். ஒன்றும் பாட்டி அப்படி இப்படின்னு சமாளிக்காங்க. அதுக்குள்ளே சுருதி எல்லாத்தையுமே சொல்லிதாங்க, பாட்டி இந்த வீட்டில் இப்படி இப்படிலாம் நடந்துச்சு, அதனால் யாரும் உங்கள்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொன்னால் பாட்டிக்கு சரியான கோபம். இந்த வீட்டில் மூத்தாள் எதுக்கு இருக்கேன், உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது நான் தானே வந்து நிற்க போகிறேன், ஏன் அப்படி பண்ணீங்க? விஜயா, மனோஜ் பேச்சை கட்டி இப்படிலாம் பண்ணுவியா போவையா அப்படிங்கும்போது இல்லத்த அப்படிங்கிறாங்க. பாரு,
இனிமையாவது யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரிஞ்சுக்க. உங்கள் வீட்டையே திருப்பும்போது மனோஜ் வந்து எனக்கு பங்கு இல்லைன்னு சொன்ன பிறகு நான் எதுக்கு பணம் தரணும்னு பேசுகிறான். ஏன் இந்த வீட்டு பணத்தை வச்சு தானே அவன் கடை வாங்கினா? அப்போ கூட அவனுக்கு அக்கறை இல்லைன்னு அப்படின்னுட்டுருக்காங்க. அதான் மனோஜ் இந்த வீட்டுக்கே வர வேண்டான்னு சொல்லி என் வீட்டுக்கார் சொல்லிட்டாரே. ஆனால் மனோஜ் கடையிலே தான் இருக்கான் அப்படிங்கும்போது, கடையில் இருந்தால் எல்லாம் சரியாக போச்சா? இங்கே பாரு விஜயா, முத்துக்கும் ரவிக்கும் அந்த கடையில் பங்கு வேணும், நீ மனோஜ்கிட்ட பேசு அப்படிங்கும்போது, இல்லை மனோஜ் நிறைய படிச்சிருக்கான், அவனுக்கு அந்த தொழில் பண்ணால் தான் நல்லது, அவனுக்கும் இப்போ வாழ்க்கை ஒன்றும் இல்லை, அவனுக்கும் வேறு கல்யாணம் பண்ணணும்ல வைக்கணும்ல அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, ஒவ்வொரு கல்யாணமாக பண்ணிக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. ஏதோ அந்த ரோகிணி பண்ணிட்டா, எல்லாமே அந்த மனோஜை விரும்பினதுனால தானே, பேசாமல் அந்த ரோகிணியை பேசி வீட்டுக்கு கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, இல்லைத்த அந்த ரோகிணி மட்டும் ஆவே ஆகாது, அவளை நான் வீட்டில் சேர்க்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பாட்டி, இல்லை அவன் தான் அந்த வீட்டுக்கு வரணும், அண்ணாமலை என்ன சொல்கிற அப்படிங்கும்போது, ஏம்மா நானும் யோசித்து பார்த்தேன், ஒவ்வொரு கல்யாணமாக முடிச்சு போனால் நல்லா இருக்காது, அதனால் நம்ம பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பேசுதாங்க. பேசினோன்னே ரோகிணியோட அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்ததில்லை அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. விஜயா அந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னே பாட்டி சொல்கிறாங்க, அப்போ இவங்க 2 பேரையும் நான் கிராமத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்க. பாட்டி, நான் கிராமத்துக்குலாம் வர முடியாது, என் பர்னிச்சர் கடையை பார்க்கணும் அப்படிங்கும்போது, பர்னிச்சர் கடைக்கு ஒரு வழி இருக்குது, பர்னிச்சர் கடையில் 3 பார்ட்னரு, நீ அதில் ஒரு ஆள் தானே அப்படி. என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்படிங்க. பிறகு முத்துவுக்கும் ரவிக்கும் அந்த கடையில் பங்கு இருக்குல்ல, இப்போ நீ வீட்டில் பங்கு இருந்தால் தான் நான் வந்து வீட்டுக்கு நான் பணம் தருவேன்னு சொன்னேன், அப்போ அதில் பங்கு இருக்குல்ல, நீ கொடுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. பாட்டி, அதெல்லாம் சரி வராது, பாரு முத்துக்கும் ரவிக்கும் பங்கு கொடுக்க வேண்டாம்னா இந்த பிள்ளை கூட சேர்த்து நீ கிராமத்தில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதனால் கடையை 1 வாரம் லீவ் விட்டுட்டு கிராமத்தில் போய் இருக்காங்க. கடை எப்படியா நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வரும்போது இங்கே ரோகிணி மாசமாக இருக்குங்கிற செய்தியை வீட்டில் வந்து சொல்கிறாங்க. வீட்டில் எல்லாருக்கும் சந்தோஷம், விஜயாவை தவிர. இங்கே அந்தால அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் இனிமையாவது ஒழுங்காரு அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. விஜயா பேசவே இல்லை. அத்தை அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நீ ஒரு நாள் அத்தைன்னு கூப்பிட்றாத, என் வீட்டு பிள்ளையை சுமக்க அதோட நிப்பாட்டிக்கா அப்படிங்கிறாங்க. இங்கே அடுத்தாப்புல மீனாவும் மாதமாயிருந்தாங்க. மீனா மாதமானோடனே ரோகிணிக்கு கடுப்பை கலப்பணும்னு சொல்லிட்டு, நான் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறேன் என் மருமகளை அப்படி அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு அங்கேயும் கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே ரோகிணிக்கு பயங்கர கடுப்பு. நம்ம தான் வந்து முதல்ல மாதமானோம், நம்ம தான் அந்த வீட்டு மூத்த மருமகம், ஆனால் அந்த மீனாவை இப்போ பிடிச்சிக்கிட்டு ரொம்ப தொங்குதாங்க அப்படிங்கும்போது, டபார்னு அதுக்கு மறுநாள் சுருதி மாதமாக இருக்காங்கன்னு ஒரு செய்தி வருது. இந்த வீட்டில் 3 பேர் மாதமாக இருக்கணும்னு அண்ணாமலைக்கு பயங்கர சந்தோஷம். அப்போ அண்ணாமலை முத்து எல்லாரையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. பேசும்போது, நம்ம வீட்டில் 3 மருமகமாரும் மாதமாக இருக்காவா, வளகாப்பு 1 போல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 போல் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு பேசும்போது, சுருதியோட அப்பா வந்து சொல்கிறார், வீட்டில் அது நடக்காது, நீங்கள் எல்லாம் 1 போல் வைக்கணும்னு சொன்னீங்களாம் வளகாப்பு, என் மோவா பெரிய பணக்காரி, நாங்கள் பெரிய அளவில் வைக்கணும், அதனால் நீங்கள் உங்கள் 2 மருமகளுக்கு உங்கள் வீட்டில் வச்சுக்கிடுங்க, நாங்கள் இங்கே வச்சுக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, எங்கள் அப்பா சொன்னது தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. சுருதி எங்கள் மாமாவார் சொல்லது தான் நடக்கும் அப்படின்றாங்க. ரொம்ப வைக்கையில் வாசன் வீட்டை பார்த்து போயிடுறாங்க. என்ன சுதா, இப்போ கூட சுருதி நம்ம பேச்சை கேட்க மாட்டாளா, நம்மளுக்கு இருக்க ஃபங்க்ஷன் இது மட்டும் தானே, இதை நீ பேச மாட்டியா வைக்க மாட்டியானோன்னா மறுபடியும் சுதா ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. என்னடி நீ வந்து உங்கள் அப்பா சொல்ல கேட்க மாட்டியா வைக்க மாட்டியா, அவங்க வீடு தேடி உங்கள் அப்பா வந்திருக்காரு, உங்கள் வீட்டுக்கு வந்ததே கிடையாது, என் மோ வளகாப்பு இங்கே இருக்கணும், பேரனவே பற்றி நான் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு தானே கேட்காரு அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதை எப்படி கேட்கணும், பேசுகிறியான்னு பேசிகிட்டு இருக்காரு, ஏன் இங்கே வச்சு பண்ணால் நடக்காதா, நம்ம சொந்தக்காரங்க பூரா என் மாமியார் வீட்டுக்கு வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஒரு நாள் ஏற்பாடு பண்ணி அந்த ஃபங்க்ஷன் சிறப்பாக நடக்கு. இந்த ஃபங்க்ஷன் நடக்க அன்றைக்கி தான் வந்து சிந்தாமணி வெளியே வராங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. நம்மளுக்கு ரொம்ப வயிற்றுச்சலாக இருக்குது. கண்டிப்பாக இந்த 3 பேர் பிள்ளைகளும் இந்த பூமிக்குள்ளே வரக்கூடாது, அதை நம்ம எதாவது பண்ணி நிப்பாட்டணும், குறிப்பாக அந்த மீனா பிள்ளை வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சிட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. சிட்டி சொல்கிறாரு, 3 பேரும் சேர்ந்து இந்த ஆஸ்பத்திரியிலையும் பார்க்காங்க, இந்த ஆஸ்பத்திரியிலேருந்து ஏதாவது பண்ணி அவங்க 3 பேருக்கும் பிள்ளைய அப்புறம் வரவிடாமல் பண்ணிடணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சிந்தாமணி, இதான் வழி, வேறு வழியே இல்லை, என்றைக்கு அந்த சீதா லீவு போடுதான்னு பார்த்துக்கிட்டு அன்னைக்கு நிலைமைக்கு இவங்க ஆஸ்பத்திரிக்கு போனாங்கன்னா எதையாவது பண்ணி ஒன்றுமெல்லாம் ஆக்கணும் அப்படிங்கிறாங்க. அழகாக பண்ணிடலாம், அதுக்கு ஒரு 10 லட்ச ரூபா செலவாகும், பண்ணிடலாமா அப்படிங்கும்போது, 10 லட்சம் தானே சிட்டி, என்ன ஒன்றுமில்லாத ஆக்கின அந்த மீனாவை என்ன வேணாலும் பண்ணதுக்கு நான் எவ்வளோ நாளும் தர தயாராக இருக்கேன், 10 லட்சம் தானே, இரு 1 மணி நேரத்தில் உனக்கு 10 லட்ச ரூபா தரேன், நீ சொன்னதை செஞ்சு என்னை சந்தோஷமாக்கு அப்படிங்கிறாங்க. சரிக்கா பண்ணிடலாம், நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நம்ம 2 பேரும் உள்ளே போக வச்சு என்னெல்லாமோ பண்ணியிருக்காங்க, நம்ம இவங்களுக்கு இது பண்ணதுனால ஒன்றும் தப்பு கிடையாது அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.